அமெரிக்கா ஈரான் போரால் தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் ஹோம் கமிங் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய படைகள் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்ற பதிலுக்கு ஈரானும் அந்த இரண்டு நாடுகள் மீது மட்டுமல்லாது வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள், குறிப்பாக அபுதாபி, துபாய், பஹ்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளின் மீதும் ஏவுகணை தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு போராகவே மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதனால் பாதிக்கப்படாத நாடுகளே இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து, இந்தியாவிலிருந்து, அதே போல யூகேவிலிருந்து பல நாடுகள் பாதிக்கப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தமிழகத்திலிருந்து திரும்பிய பிறகு பிரதமர் மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதில் ராணுவத்தை சார்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறையை சார்ந்த அமைச்சர் மற்றும் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவக்கூடிய பதற்றமான ஒரு சூழல், அங்கு சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பது, குறிப்பாக ஈரான் தான் தற்போது அதிகமான தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறது. அங்கு ஏராளமான மருத்துவ மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை மீட்க வேண்டும் என இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களின் பாதுகாப்பை முதலில் உறுதி செய்வது, இரண்டாவதாக இந்த போரினால் பல நாடுகளுடைய வான்வெளிகள் மூடப்பட்டிருப்பதால் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய பல இந்தியர்கள் அங்க இருக்கக்கூடிய விமான நிலையங்களிலே சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக இந்தியா எப்படி அழைத்து வருவது ஆகியவை குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் அது தொடர்பான ஒரு எவாக்குவேஷன் ஆபரேஷன், மீட்பு திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான திட்டத்தை செயல்படுத்தி தயார் நிலையில் வைக்குமாறும் அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்கிறார். நாம் கடந்த காலங்களில் கூட பார்த்திருக்கிறோம். எப்போதெல்லாம் பல நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனையோ போரோ வெடிக்கும் போது அங்கு சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக கங்கா, காவேரி இப்படி பல பெயர்களில் இந்தியா சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தியது. அதன் அடிப்படையில் தற்போது வளைகுடா பகுதிகளில் மற்றும் ஈரானில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்கான மீட்பு திட்டத்தை விரைவில் இந்தியா செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதனை எப்படி செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஏனால் இது குறிப்பிட்ட நாட்டில் இருந்தல்ல, பல நாடுகளில் இருந்தும் இந்தியர்களை மீட்க வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்போது வான்வெளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களை எப்படி இந்தியா மீட்கப் போகிறது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் இது தொடர்பான விரிவான செயல் திட்டம் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று இரவு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்போது நிலவக்கூடிய பதற்றமான சூழல் குறித்து தன்னுடைய கவலைகளை பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் தெரிவித்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது. இது தவிர மிக விரிவாக சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்கிற இந்தியாவினுடைய நிலைப்பாட்டையும் இஸ்ரேல் பிரதமரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்கிறார். இஸ்ரேல் பிரதமரிடம் மட்டுமல்ல, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவரிடமும் பிரதமர் மோடி தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. அதற்கும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ள பிரதமர் மோடி இந்த இக்கட்டான தருணத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இந்தியா துணை நிற்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தவிர ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தன்னுடைய நன்றியை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அமைதி, பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை நிலவுவதற்கும் தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.